பணக்காரர்களை பார்த்து அவர்களுக்கு மட்டும் எல்லாம் ஈஸியா கிடைக்குது, நமக்கு எதுவுமே ஈஸியா கிடைக்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்மளும் தான் நல்லா உழைக்கிறோம், ஆனா நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் முன்னேறவே இல்லைன்னு நினைச்சிருக்கீங்களா? எல்லாருக்குமே பணக்காரர் ஆகணும்ன்ற ஆசை இருக்கும், எண்ணம் இருக்கும். ஆனா பணம் யாரை விரும்பும்னு ஒரு பணக்காரர் சொல்வதையே கதையா பார்க்கலாம். எல்லாரும் அவரை அதிர்ஷ்டக்காரர்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் தன் அதிர்ஷ்டத்திற்கான 3 ரகசியங்களை சொல்வார். இதுதான் உங்க வாழ்க்கைய மாற்றும் தருணம். இந்த கதை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க இதுவரை வாய்ஸ் ஆஃப் வாணி மோட்டிவேஷனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய நிறுவனம் இருந்துச்சு. அந்த நிறுவனம் ஒவ்வொரு ஜனவரி மாதமும் ஒரு போட்டி நடத்துவாங்க. அந்த போட்டிக்காக அவங்க விற்கிற எல்லா பொருட்களின் அட்டையிலும் ஒரு கேள்வி கேட்பாங்க. வாடிக்கையாளர்கள் அந்த கேள்விக்கான பதில கடிதத்துல எழுதி அந்த அட்டையுடன் சேர்த்து அனுப்பணும். அடுத்து அந்த நிறுவனம் ஜனவரி மாதம் இறுதியில அந்த கடிதத்தை எல்லாம் சேகரிச்சு அதில் சிறந்த பதிலை தேர்ந்தெடுத்து அதில் தேர்வான நபரை ஒரு தேநீர் விருந்திற்கு கூப்பிடுவாங்க. அது சாதாரண விருந்து கிடையாதுங்க. அதுல வச்சு போட்டியில வெற்றி பெற்றவங்களை அந்த நிறுவனத்தின் முதலாளியே சந்திக்க முடியும். அவர் கையாலே விலையுயர்ந்த பரிசுகளையும் பெற முடியும். அது அவங்க வியாபார யுக்தி. நிறைய பேர் அந்த பொருட்களை வாங்க வருவாங்க. ஆர்வத்துடன் போட்டியிலையும் கலந்துப்பாங்க. அந்த முறையும் அப்படித்தான் ஜனவரி மாதம் அந்த போட்டி நடந்தது. எங்க நிறுவனத்திற்கான வெற்றி என்னன்னு அட்டையில கேட்கப்பட்டிருந்தது. ஜனவரி மாதம் இறுதியில போட்டிக்கான பதில்கள் எல்லாம் வந்தடைஞ்சது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதிலை எழுதி அனுப்பியிருந்தாங்க. உங்க கடின உழைப்பு தான் காரணம், உங்க தொழிலாளி தான் காரணம், உங்கள் திறமைதான் காரணம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதிலை எழுதி அனுப்பியிருந்தாங்க. சிலர் உங்க முதலாளி தான் காரணம். ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தது. அதில் ஒரு பதில் மட்டும் வித்தியாசமா இருந்தது. அதிர்ஷ்டம் தான் காரணம்னு. யாருக்கும் அந்த பதிலை பார்த்தா கோபம் தானே வரணும். ஆனா அந்த முதலாளிக்கோ அந்த பதில் தான் சிறந்த பதில்னு தேர்ந்தெடுத்தாரு. அதை எழுதி அனுப்பின நபரை தேநீர் விருந்திற்கும் கூப்பிட்டு இருந்தாரு. அப்படி அந்த தேநீர் விருந்திற்காக கூப்பிட்டு இருந்த நபரின் பெயர் தான் ரமேஷ். ரமேஷ் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். அன்றாட உழைப்பை நம்பி வாழ்பவர். அவர் கடுப்புல தான் அந்த பதிலையே எழுதி அனுப்பினாரு. ரமேஷ்க்கு பணக்காரர்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க எல்லாம் நல்லா வசதியா வாழ்றாங்க, அவங்களுக்கு எல்லாமே சுலபமா கிடைக்குது, நமக்கு மட்டும் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குது, நம்ம உழைச்சுமே நம்மளால முன்னுக்கு வர முடியல அப்படின்னு அவனுக்கு எரிச்சல். ஆனா வெற்றியாளரா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த நாள் அந்த தேநீர் விருந்திற்கு முதலாளியை சந்திக்க போனான். அந்த விருந்து முதலாளியோட வீட்டின் விருந்தினர் அறையில நடந்துச்சு. ஒரு வண்ணமயமான இடத்துல. ரமேஷ் அங்க போனதும் பணியாட்கள் அவரை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. பணியாட்கள் இங்கேயும் அங்கேயுமா போயிட்டு வராங்க. டேபிள் முன்னாடி இனிப்புகளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல முதலாளி வராரு. முதலாளி அவர் முன்னாடி வந்து உட்கார்றாரு. 5 நிமிடம் பரஸ்பர அறிமுகம் ஆனாங்க. அடுத்த நிமிஷம் அந்த முதலாளி ஒரு கேள்வி கேட்டார். எங்க நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு காரணம் எங்க அதிர்ஷ்டம்தான்னு சொன்னீங்களே, எப்படி அந்த பதில சொன்னீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. உடனே ரமேஷ் சொன்னாரு, எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் சார். உங்க தாத்தா பணக்காரர், அப்பா தொழிலதிபர், அண்ணன் அம்மாலாம் கூட வியாபாரம் பண்ணாங்க. அப்ப பணம், தொழில், அறிவுன்னு எல்லாமே தானாவே உங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அதனாலதான் சொன்னேன் உங்க தொழிலின் வளர்ச்சிக்கு காரணம் அதிர்ஷ்டம்தான்னு. அந்த முதலாளி ஒரு பதிலும் சொல்லாம மென்மையான சிரிப்புடன் ரமேஷ் முன்னாடி ஒரு பெட்டியை எடுத்து வச்சாரு. கூடவே 3 செய்தித்தாள்களில் இருந்து வெட்டி எடுத்த 3 செய்திகளை அவர் முன்னாடி வச்சாரு. இங்க வைத்த இந்த 3 செய்திகளையும் வாசிச்சுட்டு இந்த பரிசை எடுத்துக்கோங்க ரமேஷ்னு சொன்னாரு. என்னடா இது வித்தியாசமான கோரிக்கையா இருக்கேன்னு நினைச்சிட்டு அந்த செய்தித்தாளை எடுத்து வாசிக்க தொடங்கினான். முதல் செய்தித்தாள்ல சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கப்பல்ல வைத்து நடந்த கொள்ளை சம்பவம் இருந்துச்சு. 2ஆம் செய்தித்தாள்ல சில வருடங்களுக்கு முன்பு லாட்டரியில ஒரு நபருக்கு பணம் கிடைச்ச சம்பவம் இருந்துச்சு. 3ஆவது செய்தித்தாள்ல உணவகம் வைத்து நடத்திய ஒரு பெண்மணி மரணம் அடைந்த சம்பவம் இருந்துச்சு. அரச புரசலா பார்க்கும்போது ஒன்றும் புரியாத காரணத்தால செய்திகளை எடுத்து விரிவா வாசிக்க தொடங்கினார் ரமேஷ். முதல் செய்தித்தாள் இப்படி ஒரு செய்தியை சொல்லுச்சு. அதாவது ஒரு வணிக கப்பல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம் பட்டு போச்சு.
அந்த கப்பல்ல இருந்தவர்கள் எல்லாமே பெரிய பெரிய வணிகர்கள், சிறப்பா தொழில் செய்து பணம் சம்பாதித்தவர்கள். அப்படி சம்பாதிச்ச பணத்தை வைத்து அரபு நாடுகள் போய் விதவிதமான நகைகள் அணிகலன்களை வாங்கிட்டு தாயகம் திரும்பிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் அந்த கப்பல் கொள்ளையர்கள் கண்ணுல பட்டுச்சு. கொள்ளையர்கள் அந்த கப்பலை பிடிச்சாங்க. வியாபாரிகளிடம் இருந்த நகைகள் அணிகலன்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்க. யாரெல்லாம் தடுத்தாங்களோ, யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்தாங்களோ அவங்க எல்லாரையும் கடுமையா தாக்கினாங்க. ஆனா அந்த கப்பலோட மாலுமி ரொம்ப திறமையானவர். கப்பலுக்குள் கொள்ளையர்கள் வந்தவுடனே பக்கத்துல இருந்த காவலர் கப்பலுக்கு தெரியப்படுத்திட்டாரு. அங்க இருந்த வியாபாரிகளுக்கு சங்கீத முறையில செய்தி அனுப்புனாரு. யாரும் பதட்டப்படாதீங்க, யாரும் பயப்படாதீங்க, கொள்ளையர்கள் என்ன செய்தாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல காவலர்கள் வந்துடுவாங்க, கொள்ளையர்களை பிடிச்சிடுவாங்க, உங்க நகை பணம் எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்படின்னு. அதனால அங்க இருந்த பெரும்பாலான வியாபாரிகள் கொள்ளையர்களோட மல்லு கட்டல. ஆனா ஒரு நபர் மட்டும் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கொள்ளையனை தாக்கினார். அவனை அடிச்சு துரத்தி சென்றார். அவனை காப்பாற்ற மற்ற கொள்ளையர்களும் வந்து அந்த வியாபாரிய கடுமையா தாக்கினாங்க. அந்த இடத்திலேயே வியாபாரி மரணம் அடைஞ்சாரு. பாருங்க, அடுத்த 5வது நிமிடம் அங்க காவலர்கள் வந்து கொள்ளையர்களை பிடிச்சிட்டாங்க. வியாபாரிகள் அத்தனை பேரின் நகைகளும் மீட்கப்பட்டது. ஆனா உணர்ச்சி வசப்பட்டதனால அந்த ஒரு வியாபாரி மட்டும் இறந்துட்டாரு. அவர் எவ்வளவு நகை பொருட்கள் கொண்டு வந்தாருன்னு தெரியாத காரணத்தினால அவருடைய பொருட்கள் அவர் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படல. 2வது செய்தித்தாள்ல இப்படி ஒரு செய்தியை சொல்லு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வாலிபர் இருந்தார். அவருக்கு 18 வயது ஆகும்போது அவருக்கு லாட்டரி டிக்கெட்ல பணம் விழுந்துச்சு. ஆரம்பத்தில் அந்த வாலிபர் அந்த பணத்தை வைத்து தொழில் தொடங்கினார். ஆனாலும் அவருக்கு லாட்டரி டிக்கெட் மேல இருந்த மோகம் போகல. மறுபடியும் டிக்கெட் வாங்கினார். பணத்தை எல்லாத்தையும் இப்படி லாட்டரி டிக்கெட் வாங்கியே அழைச்சிட்டான். தொழில் நஷ்டம், பண நஷ்டம். லாட்டரியில விழுந்த அதிர்ஷ்டசாலியா இருந்த அவன் ஒரு மனநல காப்பகத்துல அடைபட்டு தன்னுடைய எதிர்காலத்தையே தொலைச்சிட்டான். 3வது செய்தித்தாள் இப்படி ஒரு செய்தியை சொல்லுச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இருந்தாங்க. தன்னுடைய 40வது வயதுல தனியாளா ஒரு உணவகம் தொடங்கினாங்க. அந்த உணவகத்தோட சிறப்பு என்ன தெரியுமா? 24 மணி நேரமும் அங்க சாப்பாடு கிடைக்கும். அந்த காலத்துல 9 மணிக்கெல்லாம் எல்லா உணவகத்தையும் மூடிடுவாங்க. ஆனா இந்த உணவகம் 24 மணி நேரமும் திறந்திருக்கும். சீக்கிரமாவே அது பிரபலமாச்சு. நிறைய பேர் அந்த உணவகத்திற்கு வந்து சாப்பிட்டாங்க. நிறைய லாபம் கிடைச்சது. அந்த பெண்மணியும் விடுறதா இல்ல, ராப்பகலா உழைச்சாங்க. ஒவ்வொரு ராத்திரியும் 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க. அதனுடைய விளைவு அடுத்த 3 வருடங்கள்லயே அவருடைய உடல்நிலை கெட்டு போச்சு. அந்த உணவகத்திலேயே வேலை பார்க்கும் போதே மயங்கி விழுந்து சுயநினைவையும் இழந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த உணவகமும் மூடப்பட்டுச்சு. இவ்வளவுதான் அந்த செய்தித்தாள்ல இருந்து அவர் வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்ட செய்திகள். இப்போ ரமேஷ்குள்ள ஒரு கேள்வி. இந்த செய்திகள் எல்லாம் சரிதான், இதை ஏன் நம்மள வாசிக்க கொடுத்தாரு இந்த முதலாளி அப்படின்னு அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு. அதே கேள்விய ரமேஷ் முதலாளியிடம் கேட்டார். அதற்கு அந்த முதலாளி சொன்னாரு, இந்த 3 செய்தித்தாள்களுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அந்த முதல் செய்தித்தாள்ல ஒரு தொழிலதிபரை பற்றி போட்டிருக்குல்ல, அவர் வேறு யாரும் இல்ல, என்னுடைய அப்பா தான். அந்த 2வது செய்தித்தாள்ல ஒரு வாலிபனை பற்றி போட்டிருக்குல்ல, அது வேற யாரும் இல்லை, என்னுடைய அண்ணன் தான். அந்த 3வது செய்தித்தாள்ல ஒரு பெண்மணியை பற்றி போட்டிருக்குல்ல, அவங்க வேற யாரும் இல்லை, என்னுடைய அம்மா தான். அன்னைக்கு அந்த கப்பல்ல எங்க அப்பா மாலுமி சொல்றத கேட்டு இருந்திருந்தா என்னுடைய அப்பா உயிருடன் இருந்திருப்பார். நான் சிறு வயதிலேயே அப்பாவையும் இழந்து கோடிக்கணக்கான சொத்துக்களையும் இழந்திருக்க மாட்டேன். அன்னைக்கு என் அண்ணன் அதிர்ஷ்டத்தை மட்டுமே முழுமையா நம்பி இருந்து நஷ்டப்படாம இருந்திருக்கலாம், மனநிலை பாதிக்கப்படாமல் இருந்திருக்கலாம். அப்படி இருந்திருந்தா சிறு வயதிலேயே என் நிம்மதியை இழந்திருக்க மாட்டேன். அடுத்து என்னுடைய அம்மா உழைச்சதெல்லாம் சரிதான், ஆனா உடம்பையும் பார்த்திருக்கலாம், கொஞ்ச நேரமாவது தூங்கி இருக்கலாம். அவங்க ஆரோக்கியமா இருந்திருந்தா நான் வாலிப வயதுல எந்த வலியையும் அனுபவிச்சிருக்க வேண்டாம்.
சொல்ல போனா இந்த 3 பேர்களும் அந்த 3 தவறுகளை செய்யாமல் இருந்திருந்தா என் இளமை காலம் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். இருந்தாலும் அவங்க 3 பேரும் வாழ்க்கை மற்றும் பணத்தை பற்றிய 3 ரகசியங்களை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. முதலாவது, எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கணும். நிதானமும் பொறுமையும் யார்கிட்ட இருக்கோ அவங்களதான் பணத்திற்கு பிடிக்கும். இரண்டாவது, ஒருத்தருக்கு பணம் வர்றதுக்கு வேணா அதிர்ஷ்டம் காரணமா இருக்கலாம், ஆனா அதை தக்க வைக்க உழைப்பு இருக்கணும். உழைக்கிறவனையும் பணத்தை பெருக்கிறவனையும் தான் பணத்திற்கு பிடிக்கும். மூன்றாவது ரகசியம், என்னதான் உழைத்து உழைத்து பணத்தை பெருக்கினாலும் ஒருத்தர் தன் உடம்பை நல்லா பார்த்துக்கணும். தன் உடம்பை பேன்றவங்களை தான் பணத்திற்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பதில் சொல்லி இருந்தீங்களே ரமேஷ், அதிர்ஷ்டத்தால தான் என் நிறுவனம் வளர்ந்துச்சுன்னு. அதிர்ஷ்டத்தால என் நிறுவனம் வளரல. பணத்தை பற்றிய இந்த 3 பாடங்களும் எனக்கு தெரியும். பணத்தை தக்க வைக்கும் இந்த 3 ரகசியங்களும் எனக்கு தெரியும். இந்த பாடங்கள், இந்த ரகசியங்களால் தான் என் நிறுவனம் வளர்ந்துச்சு. அந்த இடத்துல ரமேஷ்க்கு பணக்காரர்கள் மேல் இருந்த வெறுப்பு உடையப்பட்டு பணத்தை பற்றின முக்கியமான 3 ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டான் ரமேஷ். அந்த தேநீர் விருந்தும் பரிசை மட்டுமல்ல, அனுபவத்தை மட்டுமல்ல, சிறந்த 3 பாடங்களையும் கொடுத்துச்சு ரமேஷ்க்கு. இந்த கதையில இருந்து பணத்திற்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்வி உங்களுக்கும் இருக்கும். 1, பணத்திற்கு நிதானத்தையும் பொறுமையையும் கடைபிடிக்கிறவங்களை ரொம்ப பிடிக்கும். 2, பணத்திற்கு அதிர்ஷ்டம் கண்முன்னே மாயாஜால வித்தை காட்டினாலும் உழைப்பின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களை பணத்திற்கு ரொம்ப பிடிக்கும். 3, தன்னை உருவாக்கக்கூடிய கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடம்பு, யார் இந்த உடம்பின் மீது கவனம் செலுத்துகிறாரோ அவரை பணத்திற்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 3ஐயும் கடைபிடித்தால் பணத்திற்கு உங்களையும் பிடிக்கும். தலைமுறை தலைமுறையாக பணம் உங்களிடமும் தங்கும்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம வாய்ஸ் ஆஃப் வாணி மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிருங்கள். வேறு ஒரு கதையோடு பார்க்கலாம். நன்றி.